ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செவிலியர் உலகம். பொதுவாக நம்ம இரவில் தூங்கும்போது, அதுவும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது குரட்டை வரும். இந்த குரட்டை ஒரு பொதுவான பிரச்சனை தான். ஆனால் இந்த குரட்டை சத்தத்தினால் வரக்கூடிய தொந்தரவு நம்ம பக்கத்தில் படுத்துருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். குரட்டை சத்தத்தினால் பக்கத்தில் இருக்கிறவங்க நிம்மதியாக தூங்க முடியாது. அதனால் மன அழுத்தம், உடல் சோர்வு, உடல் வலி போன்ற பிரச்சனைகள் எல்லாமே வரும். இந்த குரட்டை பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு ஒரு அற்புதமான பானம் இருக்குது. அந்த பானத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பார்த்து அதை தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. குரட்டை எதனால் வருதுன்னா, நம்ம சுவாசிக்கும் போது காற்றானது மூக்கு, வாய் வழியாக நுரையீரலுக்கு போகுது. அப்படி போகும்போது அந்த பாதையில் ஏதாவது தடை ஏற்படும்போது வரக்கூடிய சப்தம்தான் குரட்டை. பொதுவாக நம்ம தூங்கும்போது தொண்டை சதைகள் எல்லாம் தளர்ந்து ஓய்வெடுக்கும். அந்த நேரம் மூச்சு பாதையினுடைய அளவு குறுகி இருக்கும். இந்த குறுகலான பாதையில் சுவாசிக்கிற காற்று செல்லும்போது தான் இந்த குரட்டை சத்தம் வரும். குரட்டை வர்றதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் அதில் முக்கியமான காரணம் சளியோட கூடிய மூக்கடைப்பு, சைனஸ் பிரச்சனை, தொண்டை சதை வளர்ச்சி, மூக்கு சுவர் வளைந்திருப்பது, உடல் பருமன், தைராய்டு பிரச்சனை, இது எல்லாமே தான். அதோட புகைப்பழக்கம், மதுப்பழக்கம் உள்ளவர்களுக்கும் குரட்டை வரலாம். இப்போது குரட்டையை சரி செய்யக்கூடிய பானத்தை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பானத்தை செய்கிறதுக்கு 2 ஆப்பிள், 2 கேரட், அரை எலுமிச்சம்பழம், இஞ்சி ஒரு துண்டும் எடுத்துக்கலாம். ஆப்பிள், கேரட், இஞ்சி இது 3ஐயும் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து ஒரு டம்ளரில் ஊற்றி அதில் அரை எலுமிச்சம்பழ சாறையும் பிழிஞ்சு வச்சிடணும். இந்த பானத்தை தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கணும். இரவில் இந்த பானத்தை குடிச்சிட்டு படுத்தாலே குரட்டை இல்லாமல் நிம்மதியாக தூங்கலாம். ஒருவேளை இந்த பானம் குடிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா குரட்டையை வேறு வழிகளில் கூட நம்ம தடுக்கலாம். சளியை உற்பத்தி செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள் சாப்பிட்றத தவிர்க்கணும். தூங்கும்போது கொஞ்சம் உயரமான தலையணையை பயன்படுத்தி தூங்கலாம். மல்லாக்கப்படுத்து தலையை நேராக வச்சு தூங்க வேண்டாம். வேணும்னா தலையை மட்டும் ஒரு பக்கமாக சாய்த்தும் தூங்கலாம். இல்லைன்னா ஒரு கழிச்சு படுத்தும் தூங்கலாம். முக்கியமாக இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வயிறு நிறைய சாப்பாடு சாப்பிடக்கூடாது. உடல் பருமன் அதிகமாக இருந்தால் அதை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். முக்கியமாக சிகரெட், ஆல்கஹால் போன்ற கெட்ட பழக்கங்கள் இருக்கிறவங்க அதை கைவிடணும். பால் பொருட்கள், சாக்லேட், வறுத்த உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், மாவு மற்றும் சர்க்கரை நிறைந்த பொருட்கள், அதிகப்படியான ஆல்கஹால், இது எல்லாமே இரவு நேரத்தில் சாப்பிடக்கூடாத உணவுகள். இதையெல்லாம் சாப்பிடாம அவாய்ட் பண்ணாலே குரட்டை வராமல் தடுக்கலாம். குரட்டை பிரச்சனை குறையணுன்னா நான் சொன்ன இந்த பானத்தை குடிக்கலாம். இல்லைன்னா நான் சொன்ன குறிப்புகளையும் நீங்கள் பின்பற்றலாம். இது 2ல் ஏதாவது ஒன்று செய்தால் கூட குரட்டை பிரச்சனையிலேருந்து நீங்களும் விடுபடலாம். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களும் நிம்மதியாக தூங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன குரட்டை பிரச்சனையை குறைப்பதற்கான குறிப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.